சென்னையில் தொழில் அதிபரிடம் வழிப்பறி நடைபெற்ற விவகாரத்தில் காவல் உதவி ஆய்வாளர்கள் தொடர்பில் இருந்தனரா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த தொழில் அதிபர் முகமது கவுசு என்பவரிடம் வழிப்பறி நடைபெற்றது. இந்த வழக்கில் காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் சன்னிலாய்டு மற்றும் ராஜா சிங் தொடர்பில் இருந்தார்களா என கேள்வி எழுப்பியுள்ள உயர்நீதிமன்றம் காவல்துறை முழு விசாரணை நடத்தி உண்மையை கண்டறிய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. வழக்கில் வருமான வரித்துறை மற்றும் வணிக வரித்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீஸ் உயர் அதிகாரிகளும் ஈடுபட்டிருந்தனரா என கேள்வியும் நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கான நிதி பங்கீட்டை 1% குறைக்க மத்திய அரசு பரிசீலனை செய்யும் நிலையில் திராவிட மாடல் எம்பிக்கள் 39 பேரும் என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. மத்திய அரசு மாநிலங்களுக்கான வருவாயில் 1% குறைக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் தமிழகத்திற்கு பெரும் நிதி இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. ஏற்கனவே ஜிஎஸ்டி வருவாய் பகிர்வில் பாதிக்கப்பட்டிருக்கும் மாநிலங்கள் இதன் தாக்கத்தை இன்னும் கடுமையாக உணர நேரிடும். இந்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்க அவர்கள் இதற்கு விடிவு தேட போராடுவார்கள் அல்லது தொகுதி நிதியை விளம்பரத்திற்கு பயன்படுத்திவிட்டு காலத்தை கழித்து விடுவார்களா என மக்கள் கேட்கின்றனர். திராவிட மாடல் என்று பெருமை பேசும் தமிழக அரசு இந்த அச்சுறுத்தலுக்கு முன்பே நடவடிக்கை எடுத்து மாநில உரிமைகளை பாதுகாக்குமா அல்லது வழக்கம் போல கும்பகர்ண தூக்கத்திற்கு சென்று விடுமா எனவும் அவர்கள் ஆவேசப்படுகின்றனர்.